எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி, குறிப்பாக இம்ரான்கான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். நவம்பர் 28 புதன்கிழமை சாயங்காலம் வாக்கில் இன்டர்நெட், குறிப்பாக எக்ஸ் தளத்தில் மிகவும் ஒரு பற்றி எரிந்த நியூஸ் அப்படின்றது இம்ரான்கான் அசீம் முனிரால் அடிலாபாத் ஜெயிலில் கொல்லப்பட்டார் அப்படின்றது தான். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளீட் வீடியோ ஒன்று பார்ப்போம், காம்ப்ரஹென்சிவாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடியாலா ஜெயில் அப்படின்றது ராவல்பிண்டியில் இருக்கக்கூடியது. இவங்க இராணுவத்தால் சீரமைக்கப்பட்ட, அதாவது மறு சீரமைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான பிரிசன் அப்படின்றது அடிலா தான். அடிலாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நியூஸ் எங்கேருந்து பிரேக் ஆகுதுன்னா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு ஊடகம் அவங்களுடைய இன்டர்னல் சோர்சஸ் மூலயமா வெறிப்படுத்தி இம்ரான்கான் விஷம் வைத்து கொல்லப்பட்டுள்ளார், அவரோட உடல் அங்கேருந்து எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி இது பரவி, அதன் பிறகு இம்ரான்கான கட்சியை சேர்ந்த பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃபை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரோட்டில் குவிஞ்சு ஒரு மிகப்பெரிய கலவரம் நாடு முழுக்க ஏற்பட்டு இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி, லைட்டை கட் பண்ணி, கராச்சி மற்றும் இஸ்லாமாபாத், பெஷாவர் போன்ற நகரங்களில் கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணாங்க. நியூஸே வர முடியாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய ஒரு நேஷ்னல் டெலிவிஷனாக இருக்கக்கூடிய, தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய சாமா டிவியில் இதை பற்றியான நியூஸ் வந்துச்சு. அதன் பிறகு அந்த நியூஸை தூக்குனாங்க. இது பொய் வதந்தி அப்படின்ற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வரல. ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள், பிடிஏடைய ஆதரவாளர்கள் தாக்கப்படுறாங்க, ஒரு சில பேர் கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு அந்த ஜெயிலை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணி நடக்குது. இந்த கூட்டம் எல்லாம் வயலண்ட் ஆகி ஜெயிலை நோக்கி போகிறாங்க. ஸோ இது ஜெயில் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்குது. பாகிஸ்தானை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் சில பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு கூட தகவல் வருது. அதன் பிறகு அடியாலா ஜெயிலிருந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் விடுறாங்க. இது எல்லாமே ஆதாரமற்றது, பேஸ்லெஸ் அப்படின்னும், அவர் முழு ஆரோக்கியத்தோட அதே மாதிரி மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, முழு ஆரோக்கியத்தோட மருத்துவ கண்காணிப்பு, இதுதான் இவங்களுடைய அஃபிஷியல் இது. ஓகே, இதோடைய இப்போ அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் இல்லை ப்ராபகண்டான்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லை நம்ம கொஸ்டின் மார்க் வைக்கலாம், இறந்துட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கலாம். இப்போது இந்த அடிலா பிரிசன் பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1982 பிரிட்டிஷ் காலத்தில் 84.4 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரிசன், இந்த ஜெயில் அப்படின்றது அந்த சமயத்தில் கட்டப்பட்டுச்சு பிரிட்டிஷால். கிட்டத்தட்ட 2000 கைதிகள் இருக்கலாம், பட் 6000 கைதிகளுக்கும் அதிகமாக, 3 மடங்கு அதிக கைதிகள் அப்படின்றது இருப்பாங்க. பாகிஸ்தானுடைய ஹார்டஸ்ட் கிரிமினல்ஸு, பயங்கரவாதிகள், அதாவது இவங்களுடைய பயங்கரவாதிகளே பயப்பட அளவுக்கு கூட இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், இவங்க எல்லாரையுமே இந்த பிரிசனில் தான் வச்சுருப்பாங்க. நம்ம நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய திஹார் ஜெயில் அப்படின்றது நாடு முழுக்க ஃபேமஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே விட ஒரு மடங்கு அதிகமாக ஒரு மோசமான இன்மேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஜெயில் தான் அது. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முன்னாள் பிரதமர் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோவை இந்த இடத்துல தான் ஏப்ரல் 1979 அன்றைய இராணுவ அதிகாரியாக இருந்த, இராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் ஜியாவுல் ஹக் அப்படின்றவன் தூக்கில் போட்டான். ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய அரசியல்வாதிகள் தூக்கில் போடப்படுறது அப்படின்றது முதல் முறை கிடையாது. பூட்டோவோட எக்ஸிக்யூஷனுமே இங்கே தான் நடந்துச்சு, இப்போ 1979 ஏப்ரலில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 பிளாக்கு, இதோடைய ஒரு ஒரு பேர் சொல்கிறது உங்களுக்கு, இது ஒரு வாழ்க்கை, அதுக்குள்ளேயே ஒரு தனி ஒரு உலகமே இருக்குது. ரொம்ப ஒரு ஹை செக்யூரிட்டி பிரிசன் அப்படின்றத பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க பெரிய பெரிய ஆட்கள், அதாவது பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் பூட்டோ கொல்லப்பட்டார். அதன் பிறகு ஆசிஃப் அலி ஜர்தாரி, இப்போ இருக்கக்கூடிய அதிபர், இங்கேயும் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்திருக்காப்புல. யூசுப் ராஜா கிலானி, இதற்குடைய முன்னாள் பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃப், இவங்க எல்லாமே இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்ட், இந்தியா கொடுத்த ஆதாரங்கள் அழுத்தத்துக்கு பிறகு ஜாக்கியூர் ரஹ்மான் லக்வி, மும்தாஸ் குவாத்ரி, இவங்க எல்லாருமே. மும்தாஸ் குவாத்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்துடைய கவர்னர் சல்மான் தசீர் அவர்களை கொன்ன ஒருத்தன், அவங்க கொண்ட பாடி கார்டு.
இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கைதிகள் எல்லாமே, ஹை ப்ரொஃபைல் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே இருக்கிற இடம் இது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு வதந்தி கிளம்புது அப்படின்னா நிச்சயமாக அது உண்மையாக தான் அவங்க மக்கள் நம்புவாங்க. அந்த கொந்தளிப்பை வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இம்ரான்கான் நிர்வாணப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டார். இம்ரான்கானுக்கு சில வார்த்தையிலே விவரிக்க முடியாத அளவுக்கான கொடுமைகள் நடந்தது அப்படின்ற செய்திகள் 2024 வந்துக்கிட்டு தான் இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும், அதாவது ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது ஒரு மனிதனுக்கு மேக்ஸிமம் டார்ச்சரை எப்படி கொடுக்க முடியுமோ, ஃபிசிக்கல் மென்டல் டார்ச்சரை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் இது. இப்போது ஆகஸ்ட் 2023 இம்ரான்கானை உள்ளே வைக்கிறாங்க. 24, 25 கிட்டத்தட்ட 2 வருடம் 2 மாதம் 26 மாதத்துக்கு 28 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் வெளியில் வரல. இப்போது இம்ரான்கான் மேலே தீர்ப்பு வந்த கேஸ் எல்லாமே வெளியிலே வர முடியாத அளவுக்கு தேச துரோகம், அப்புறம் வந்து மேரேஜ் ரிலேட்டட் கேஸு, கரப்ஷன், அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் போன்ற பல இதில் இவங்க வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ரான்கானுடைய மகன்கள் காசிம் மற்றும் சுலைமான் கான் இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு செஞ்சாங்க. இவங்க 2 பேருமே யூகேயில் இருக்காங்க. பாகிஸ்தானில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களோட 2வது ஹோம் அப்படின்றது யூகே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இவங்க போய் செட்டில் ஆகிறது அங்கே தான் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்டில் மனிதர்கள் தொடர்பே இல்லாமல் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் வச்சுருக்கிறாரு அப்படின்றது தான் வந்து அங்கே மிக முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாள் என்னதான் இம்ரான்கான் ஒரு ஜோக்கராக இருந்தாலும் அவங்க நாட்டில் வந்து ஒரு ஃபேமஸ் தலைவர், ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு முன்னாள் பிரதமராக இருந்தவர். இதே இராணுவத்தால் கொண்டு விடப்பட்டு இதே இராணுவத்தால் இப்போ தூக்கி ஜெயிலில் வைக்கப்பட்டவர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆக்சஸ் வந்து கொடுக்கல. இப்போ இவங்க ஜெயிலில் அவர் நல்லா இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய 3 தங்கைகள் நூரின் நியாசி, அலிமா கான் மற்றும் டாக்டர் உஸ்மா கான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுமே தாக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பதட்டம் வருது அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ளே கூப்பிட்டு அவங்கள ஒரு முறை பார்க்க வச்சுட்டு பிறகு திரும்ப அனுப்பலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவு வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் வரைக்குமே இந்த மாதிரி ஒரு இதை வந்து இவங்க பண்ணலை. அதாவது அந்த ஃபேமிலியை வந்து பார்க்க விடலை. ஸோ இது ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்புச்சு. பட் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இதுவுமே அன்அஃபிஷியலாக வருது. நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் கூட போட்டிருந்தோம். இதில் அவங்க சொல்லும்போது ஃபைனலாக இம்ரான்கானுடைய சிஸ்டர் அலிமா கான் அப்புறம் அலிமா கானுடைய ஃபேமிலி அவங்கள அடியாலா ஜெயிலில் இம்ரான்கானை சந்திக்க வச்சாங்க. அதன் பிறகு அவங்க வந்து வெளியில் பேட்டியும் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ அவங்க உள்ளே போய் இம்ரான்கானை பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். பட் இது பாகிஸ்தான் இராணுவம் கையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ என்ன வேணால் பண்ணலாம், அவங்கள கூட மிரட்டி கூட சொல்ல வைக்கலாம். பட் ஒரு லார்ஜர் ஃபேராக நம்ம சொன்னோம் அப்படின்னா எதுவும் ஆகலை, ஏதோ ஒரு கண்டிஷன்ஸில் இருந்திருக்காப்புல, பட் உயிர் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்பப்பெல்லாம் இம்ரான்கானோட கட்சியினர் வந்து ஒரு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் இருக்கிறாருன்னுலாம் சொல்லும்போது இவங்களுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இவங்க ஆசிஃப் கவாஜா போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலை விட நல்ல மெனு, நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குது அப்படின்ட்டு. இது ஒரு நாடா அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி. இது அதாவது ஜெயிலில் இவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் வைக்கிறாருன்னு சொல்லி எதிர்கட்சி குற்றம் யாருன்னா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலை விட நாங்கள் நல்லா சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த இதில் பார்த்தீங்க, சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கிடைக்கும்னு தெரியல. பட் இவங்களுடைய இது அதுதான். இப்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வைக்கக்கூடியது அவர் தரையில் படுக்க வச்சுட்டாங்க, அவரை வந்து கழிப்பறைக்கு பக்கத்தில் படுத்து வச்சுட்டாங்கன்ட்டு. இவங்களும் பார்த்தீங்க அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா இல்லை டபுள் மெத்தை போட்ட வெல்வெட் கம்பளம் விரித்து தான் அவரை நாங்கள் படுக்க வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. இது ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு காமெடி படம் கூட ஒரு இடத்துல சில இடத்துல எங்கேயாவது லாஜிக் இருக்கும். இந்த நாட்டில் வந்து லாஜிக் காமெடிலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த இடத்துல இந்த நியூஸ் ஸ்டார்ட் ஆனது ஆப்கானிஸ்தானோட மீடியாவிலேருந்து, இங்கேருந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் முன்னெடுத்து போனது அப்படின்றது பிடிஐ. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எப்போ நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MWM சொல்லக்கூடிய மஜ்லிஸ் வஹாத் ஐ முஸ்லிம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பார்ட்டி, அல்லாமா ராஜா நசீர் அதோடைய தலைவர், அவர் சொன்ன பிறகு தான் இந்த இடத்துல இந்த கலவரம் அப்படின்றது நிற்குது. ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான். இம்ரான்கானை ஆக்சுவலாக கொல்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸை பரப்பி விட்டு
இது வந்து என்ன மாதிரி ரியாக்ஷனை கொண்டு வரும், ஸோ இவங்க எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய அந்த ஓட்டத்தை, மக்களுடைய மன ஓட்டத்தை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு செயல். சைஆப்ஸா டிப்ஸ்டிக் டெஸ்ட்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு புதுசு கிடையாது, பண்ணுறதுக்கான வேலைகள் நிறையா இருக்குது. இன்னொரு வகையாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இவங்க கிட்ட ஒரு சைஆப்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. சரி, நீ எங்களை தொடர்ந்து சீண்டிக்கிட்டு இருக்கன்ட்டு, ஏன்னா முந்தானேத்து தான் இவங்களுடைய ஒரு ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது கைபர் பக்துன்குவால, அதாவது கிளியர் கட்டாக தெரியுது, அந்த ட்ரோனோட வீடியோ ஃபுட்டேஜ்லேருந்தே தெரியுது அது வந்து குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சின்ன குழந்தைங்கன்னு தெரியுது. அவங்கள ஒரு 8 குழந்தைகள் மற்றும் 4 பெண்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலடி அப்படின்றது ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் அப்படின்னாவே ஏதோ ஒரு மூர்க்கத்தனமான மிருகங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்கன்றது கிடையாது. அவங்களுக்கும் சைஆப்ஸ் தெரியும், சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். நம்ம சிம்பிள் நம்ம இதில் சொல்ல போனால் கொளுத்தி போடுறது அப்படின்னுவோம். ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து இது கொளுத்தி போட்டு இவங்க நாட்டை பதட்டம் அடைகிறதுக்காக ஒரு செய்யப்பட்ட ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி பண்ணுறதுல தவறும் கிடையாது. உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் இவங்க கலவரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க நாட்டில் ஆப்கானிஸ்தான் இதில் வச்சு விளையாடிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போது இதில் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தெருவில் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்குமே ஒரு போராட்டம், பெரிய போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தலைமை வேணும், இல்லாட்டி தலைமை லெவலில் யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தானில் வெறுத்து போயிருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹோப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் தான். ஆனால் இந்தியா செய்ய வேண்டிய வேலையை, பாகிஸ்தானை ஒழிச்சு கட்ட வேண்டிய வேலையை, ஒரு 50 வருஷத்தில் இந்தியா செய்ய வேண்டிய வேலையை ஒரு 4 வருஷத்தில் இம்ரான்கான் செஞ்சார். அந்த விஷயத்தில் இம்ரான்கானை நம்ம பாராட்டியே ஆகணும். கண்டிப்பாக நம்ம சார்பிலேருந்து ஏதாவது விருது கூட கொடுக்கலாம், இம்ரான்கானுக்கு தப்பே கிடையாது. பட் அவங்க மக்களுடைய ஹோப் அதுதான். இந்த இருக்கக்கூடிய ஒரு சிறு கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் அப்படின்றது இம்ரான்கான் தான். இப்போ இம்ரான்கானோட ஆக்சுவல் ஃபோட்டோஸ் எதுவுமே இப்போ வெளியில் வரல. இப்போ இந்த செய்தி வந்ததுலேருந்து அந்த ப்ரெஷரை பக்காவாக பில்ட் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான். இப்போ ஒருவேளை இம்ரான்கான் எலும்புந்தோலுமா இல்லை ஒரு பார்க்கவே சகிக்க முடியாத லெவலுக்கு இருந்தால் அது மீண்டும் ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் பாகிஸ்தானுடைய ஜிஹாதி ஜெனரலான அசீம் முனீருக்கு. இல்லை இவரோட படத்தை ஏன் காமிக்கலை அப்படின்ற ஃபேமிலி மெம்பர் பார்த்துட்டு வந்தாலும் உங்கள் எல்லாரையும் கொண்டுடுவோம், போய் வெளில போய் நீ இதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது பாகிஸ்தான் ராணுவத்தோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ கிளியர் கட்டாக பாகிஸ்தானை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான். அவங்களுடைய சைஆப்ஸ் அப்படின்றது ஒரு ஹை லெவலில் இருக்குது. ரெண்டாவது எக்ஸ்தலத்திலே நானே சில பதிவுகளை போட்டிருந்தேன். நம்ம சில நேரத்தில் வந்து இந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து சில எதிரிகளுக்கு சில வகையான சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்மளும் பண்ணணும், தவறே கிடையாது. இந்தியன் மீடியாவும் இதை பிக்கப் பண்ணாங்க, மிகப்பெரிய லெவலில் இதை பற்றி பேசப்பட்டுச்சு. யூகே மீடியா, ஏன்னா அங்கே பாகிஸ்தானிகள் அதிகம், குறிப்பாக பிடிஐ பெரிய இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் மிக மிக அதிகம். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப்புக்கிட்ட அவங்களுக்கும் ஒரு பெரிய லாபி இருக்குது. இப்போது மம்தானி போன்றவங்க அவங்க மூலிமா சில விஷயங்களை ட்ரம்ப் கிட்டேயும் பேச முடியும். ஸோ அசீம் முனீருக்கு இப்போ இருக்கக்கூடிய எனிமீஸ், எதிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரத்துக்கு யாருமே கிடையாது. அசீம் முனீரை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பாகிஸ்தானில் யாருமே கிடையாது. ஆனால் ஒருவேளை நாளைக்கு இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு நிலைமையில் மீண்டும் தேர்தல் வரும்போது அந்த இடத்துல இம்ரான்கான் வெளியில் வந்துட்டா மக்கள் ஆதரவு பெற்று மீண்டும் இம்ரான்கான் வந்து இம்ரான்கானை கவுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது வேறு மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரீட் பவர் இம்ரான்கான் கட்சிக்கு நிச்சயமாக இருக்குது. இப்போ ஷபாஸ் ஷெரீஃபோ இல்லை மரியம் நவாஸோ இல்லை அவங்க ஊர் பப்புவாக இருக்கக்கூடிய இந்த பிலாவல் பூட்டோவோ இவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு லெவலில் ஏதாவது மாதிரியான பிரச்சனை வந்துச்சுன்னா யாரும் பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானிகள் பார்த்தீங்கன்னா பகடகையா சோர் அப்படிம்பாங்க, மாட்டிக்கிட்டான், திருட மாட்டிக்கிட்டான், இவன் வந்து காலி ஆகட்டும், இவன் எக்கேடு விட்டு போனால் நமக்கு என்னன்ட்டு. ஆனால் இம்ரான்கானுக்கு அந்த சிம்பத்தி இருக்குது, இம்ரான்கானை ஒரு நம்பிக்கையாக அந்த மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மகுடத்தில் அசீம் முனீரோட தலையில் இருக்கக்கூடிய அந்த மகுடத்தில் ஒரு சின்ன முள் வந்து இருக்குது. அந்த முள் தான் இம்ரான்கான். அதை களை எடுக்கிறதுக்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் இவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். பட் மக்கள் ரியாக்ஷன் வந்து கிரவுண்ட் லெவலில் பெரிய லெவலில் தான் இருக்குது. இன்னொரு முறை இந்த மாதிரி ரூமர்ஸ் வரும்பொழுது இம்ரான்கானோட புகைப்படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், லேட்டஸ்ட் புகைப்படம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. இல்லை இம்ரான்கானை வந்து ஒரு நீதிமன்றத்தின் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்க அப்படின்னா அது ஆப்கானிஸ்தானோட ஆதரவோடு, பாகிஸ்தான் எதிரிகள் நாடுகளோட ஆதரவோடு ஒரு சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா
ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரதுக்கான 1% வாய்ப்பு இருக்குது. பட் அதை பற்றி நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அசீம் முனீர் கிட்ட இப்போ அந்த நாடு கம்ப்ளீட்டாக சிக்கியிருக்கு. அதோடைய எதிர்காலம் அப்படின்றது அசீம் முனீருக்கு மட்டும்தான் வெளிச்சம். என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.